மோடி, அமித்ஷா சாமர்த்தியமா இந்த அலைன்ஸ வச்சுட்டு அவங்க இப்ப வந்து இப்ப என்னன்னா திமுக இப்ப வெர்சஸ் இதுல இப்ப பிஜேபின்ற அரசியல லூசிங் பண்ணிட்டு சைடுல இருக்காங்க. ஆக்சுவலா ஏடிஎம்கே தான் இருக்குது. ஆ, இப்ப ஏடிஎம்கே தான் இப்ப சேராத இடம் சேர்ந்துட்டோமேங்கிற ஒரு கவலை வந்துரும் அவங்களுக்கு. ஆ, இப்ப டிஎம்கே வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்டு மூவ் எடுக்குதுன்னு வைங்க. ம், டிஎம்கேவை கண்டிக்கலைன்னு வைங்க. இப்ப இந்த முறை வந்து பிஜேபி டிஎம்கேல ஒரு மிக முக்கியமான கையை தூக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஏடிஎம்கே. ம், இடிலாம் வரும்போது அதனால தான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி ஈரி ரைட்லாம் வருது. இதுல ஏதாவது முக்கியமான புள்ளியை வந்து தூக்குவாங்க. அப்படி தூக்கும்போது ஒரு பெரிய அதிருப்தி என்பது உருவாகும். அந்த அதிருப்தியை பயன்படுத்தி நம்ம இந்த முறை ஜெயிச்சிடலாம் தான் சிந்தனை. காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அதிருப்தியே வராது. புரியுதுங்களா? இப்ப மோடி வந்து புகழ்ந்து போயிடுறாருன்னு வைங்க. இல்ல இந்த கேஸ் நடக்கதாங்க போகுது. நீங்களே சொல்றீங்க இது ஒரு தற்காலிக ஒரு தடைதான்றீங்க. நடக்காது. ஆ, இது வந்து பிஜேபி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆ, இது வந்து அப்படியே பேச்சு பொருள் வந்து ஓரங்கட்டப்பட்டுரும் தான் தோணுது. நம்ம அதான் நான் பேசியிருக்கேன். சமாதானம் தம்பிக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் பேசியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன? ம், இது சமாதானமா போறாங்க. கண்டிப்பா பலிகடாக்கள் இருக்கும். பலிகடா யாரா இருக்கும்? யாராவது இப்ப அந்த அந்த அத்திசி கித்திலாம் சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாராவது ஒரு பலியாடா ஆவாங்க. ம், ஆனா இவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகும். ம்ஹ்ம், அப்ப முக்கிய புள்ளிகள் வந்து தப்பிக்க வைக்கப்படுவார்கள். ம். அதான் அப்படிதான் தோணுது. அதுதான் அரசியலாக இருக்கும். இந்த காம்ப்ரமைஸ் வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிரும்.